ஒரு வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன அத்தியாவசியங்களோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் கொடுத்து அப்படியான ஒரு கேரக்டரை நம்ம ஹீரோவாவே நம்ம பார்த்ததே கிடையாது. நம்ம அப்பா எடுத்துக்கலாம், அப்பா எனக்கு இது வேணும்பா அப்படின்னு வேலையை விட்டு கிளம்பும் போது அப்பாட்ட கேட்போம், அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்தப்பா, அது வேணும் அது வேணும். அப்பா வந்து சரிப்பா அப்படின்றார். சாயந்தரம் வரும்போது கொண்டு வந்துடுறார் அது எல்லாத்தையும். அது இடைப்பட்ட கேப்ல அப்பா அதை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாருன்றது எந்த பிள்ளைகளுக்கும் குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு தெரியறது இல்ல. அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்பா விரும்புறது இல்ல. காசு இருக்காது, சரி என்ன பண்றதுன்னு சொல்லி அங்க போய் கைமாத்தா கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அம்மாக்கு என்ன வேணும் புடவை இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு படுத்து தூங்கிடுவாராம். அந்த தூக்கத்துக்கு ரொம்ப பெரிய வேல்யூ இருக்கு. என்னன்னா ரெண்டு விஷயத்த பேலன்ஸ் பண்ணி தூங்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னைக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறா ஒண்ணு, ஆனா நான் இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கிறேன், எப்ப திருப்பி கொடுக்க போறேன் இந்த பயம். இந்த சந்தோஷமும் பயத்தையும் அவன் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் தூங்குறதுக்கும் அவன் டைம் ஒதுக்கணும். ஸோ பெரிய அட்வென்ச்சர் இருக்கு ஒரு ஃபேமிலியோட லைஃப்ல.